தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பினை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்திலே சிறப்பாக மரித்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க, அவருடைய ஆன்மலை பாற்றிக்காக நாம் தொடர்ந்து திருப்பலிகள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் என்றும் இரக்கமுள்ளவர். ஆக நம்முடைய திருத்தந்தையினுடைய ஆன்மாவை நாம் இறைவனில் ஒப்புக்கொடுத்து சிறப்பாக நாம் தொடர்ந்து அவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காக நாம் ஜெபித்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றேன். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும்
அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவராய் அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையரது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24. இறை திருவார்த்தைகள் 13 - 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா எனும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கு மக்கள் அனைவருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையிலே அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல்
இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு தந்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் எம்மாவு அனுபவம் அல்லது எம்மாவுஸ் நிகழ்வை நமக்கு லூக்கா நற்செய்தி வாயிலாக நமக்கு அறிக்கையிடப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, பாஸ்கா விழாவிற்கு பிறகு 2 சீடர்கள் எருசலேம் விட்டு எம்மாவு வரை அவர்கள் பயணிக்கின்றார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவு என்கின்ற இடம் ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்ற ஒரு இடம். அன்புமிக்கவர்களே, எத்தகைய ஒரு மனநிலையோடு இந்த 2 சீடர்களும் செல்லுகிறார்கள் என்றால், இயேசுவை இழந்த மனபாரத்தோடு செல்கின்றனர். ஏனென்றால் இப்படி நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதைதான் இன்றைய நற்செய்தியிலே தாங்களாகவே இயேசுவை கண்டுகொள்ளாதவர்களாக இயேசுவிடமே நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவர்கள் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, 3ஆம் நாளில் இயேசு இறந்து 3ஆம் நாளில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. உண்மையை புரிந்து கொள்ளாதவர்களாக இந்த எம்மாவு சீடர்கள் இருக்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த எம்மாவு நிகழ்வை பற்றி அவர் சொல்லுகின்ற போது ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதாவது எருசலேமிலிருந்து இந்த எம்மாவு பயணம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அனுபவிக்கின்ற ஒன்று. எப்படி என்றால், பயம், விரக்தி, ஏமாற்றம், நோய்கள் இவைகள் நம்மை தாக்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை இழந்தவர்களாக விரக்தியோடு நாமும் எருசலேமிலிருந்து அந்த எம்மாவை நோக்கி பயணிக்கின்றோம். எருசலேம் என்று சொல்லுகின்ற போது அது நம்பிக்கையின் இடம். ஆகவே அந்த நம்பிக்கையின் இடத்திலிருந்து நாம் தவறி நம்பிக்கை அற்ற ஒரு இடத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையற்ற தருணத்திலும் நம்மோடு உடன் வருகின்றார் என்பதையும், அதே நேரத்திலே நம்முடைய குமுறல்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய விரக்தியை இயேசு கேட்டு தெரிந்து கொள்பவராக இருக்கின்றார். நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த எம்மாவு சீடர்களிடம் ஆண்டவர் இயேசு என்ன நடந்தது கூறுங்கள், ஏன் பயத்தோடு இருக்கிறீர்கள், விரக்தியோடு இருக்கின்றீர்கள், ஏமாற்றத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், என்ன நடந்தது என்று ஆண்டவர் இயேசு அவர்களிடம் கேட்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்கள் வேதனையான வாழ்க்கையில் நாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதே எம்மாவு சீடர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றத்தோடு இருக்கின்ற போது, நோய்களோடு இருக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசுவும் நம்மை நோக்கி இதே கேள்வியை கேட்கின்றார். என்ன நடந்தது சொல், என்ன நடந்தது மகளே சொல், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தைகளை
ஆண்டவர் சொல்பவராக இருக்கின்றார் என்று நம்முடைய மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த எம்மாவு அனுபவத்தை பற்றி அவர் நமக்கு விளக்கம் தருகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த அற்புதமான இந்த அனுபவத்தை மிக முக்கியமாக ஒரு ஓவியத்தை ஜிசெல் பவுஷ் என்பவர் வரைந்தார். அந்த வரைந்த அந்த ஓவியத்தை நாம் பார்க்கின்ற போது 2 சீடர்களை அவர் அங்கே அந்த எம்மாவு பயணத்திலே அடையாளப்படுத்துகின்றார். அந்த 2 சீடர்களிலே ஒருவர் ஆண் சீடராகவும் மற்றவரை பெண் சீடராகவும் அவர் வரைகின்றார். ஆகவே இந்த ஓவியத்தை கடந்த 2019ஆம் ஆண்டு நம்முடைய வத்திக்கானிலே மிக முக்கியமாக அவர்கள் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையின் ஞாயிறாக கொண்டாடிய அந்த தருணத்தில் இந்த ஓவியத்தை வத்திக்கானிலே அவர்கள் அங்கே வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த எம்மாவு பயணத்திலே அந்த 2 சீடர்கள் ஒருவர் ஆண் மற்றொரு பெண்ணாக இருக்கலாம் என்று சொல்கிறார். ஒரு குடும்பமாக அவர்கள் பயணித்தார்கள். கணவன் மனைவியாக அவர்கள் பயணிக்கின்றார்கள். வாழ்க்கையிலே இயேசுவே எல்லாம் வல்லவராக இருப்பார், மெசியாவாக எல்லாவற்றையும் அவர் கையாளுவார் என்று நினைத்து ஏமாற்றத்தோடு சென்ற சீடர்களை பற்றி நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த எம்மாவு சீடர்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தியாளர் கடைசி அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு அனுபவத்தை அவர் கூறுகின்றார். அதே நேரத்திலே இன்னொரு அனுபவத்தையும் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய 2வது அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாளும் யோசேப்பும் அங்கே இயேசு காணாமல் போன நிகழ்வு. அன்புமிக்கவர்களே, அந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம், எருசலேமிலிருந்து நாசரேத்துக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். ஆகவே அந்த பயணத்திலும் நான் பார்க்கின்றோம், யோசேப்பும் அன்னை மரியாளும் பயணிக்கின்றார்கள். அங்கே இயேசு இல்லை. இயேசுவை தேடுகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசு இல்லை. மீண்டுமாக எருசலேமை நோக்கி அவர்கள் பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அத்தகைய ஒரு நிகழ்வை மனதில் உறுதியோடு சிந்தித்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த லூக்கா 24வது அதிகாரத்திலே மீண்டுமாக எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு 2 சீடர்கள் பயணிப்பதை அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த 2 நிகழ்வுகளிலும் நாம் பார்ப்பது கடைசியாக நடந்ததை புரிந்து கொள்ளாத மனநிலையானது அமைகின்றது. அங்கே யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் உண்டாகுகிறது. இங்கேயும் அந்த 2 சீடர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாத சூழலானது இங்கே நிகழுகிறது. அன்புமிக்கவர்களே, 3ஆம் நாளில் இங்கே இயேசுவை எம்மாவு சீடர்கள் கண்டுகொண்டார்கள். 3ஆம் நாளில் யோசேப்பும் அன்னை மரியாளும் எருசலேம் தேவாலயத்திலே இயேசுவை அவர்கள் காணுகிறார்கள். ஆகவே இந்த 2 அனுபவங்களை வைத்து நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்ற போதும் உயிர்த்த பிறகும் அவர் என்றுமே நம்மோடு இருக்கின்றார் என்பதை ஆணித்தரமாக லூக்கா நற்செய்தியாளர் தொடக்கத்திலும் இறுதியிலும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு சொல்லி தியானிக்க அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்றோம் இந்த எம்மாவு அனுபவத்தின் வாயிலாக மிக முக்கியமாக அந்த சீடர்கள் அப்பத்தை இயேசு அங்கே அவர்களிடம் காட்டி அதை பிட்டும்போது அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஆகவே இந்த நிகழ்வை நாம் சிந்திக்கின்ற தருணத்திலே எவ்வாறாக தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், ஆதி பெற்றோர்கள், ஆகவே அவர்களும் கனியை உண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அங்கே தங்களுடைய அவமானத்தை அவர்கள் அடையாளப்படுத்தி அங்கே கண்டு கொண்டார்கள். இந்த நிகழ்விலும் நான் பார்க்கின்றோம், எவ்வாறு நிகழ்விலும் அங்கே அழிவு, சாபம் எல்லாவற்றையும் அழித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை
அவர்களும் புரிந்து கொண்டு அங்கே ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்திலே நடந்த நிகழ்வானது எம்மாவூசிலே அது நிறைவு பெறுகிறது. ஆகவே அங்கே அவர்கள் கடவுளை கண்டார்கள், ஆனால் தங்களுடைய இயலாமையும் பாவத்தையும் அவர்கள் அங்கே புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அங்கே பாவம் செய்தோம் என்று அந்த நினைவானது அவர்களுக்கு வருகிறது. எம்மாவூசிலே கடவுள் நம்மோடு இருக்கின்ற, எல்லாவற்றையும் அழிக்க வல்லவர், பாவத்தையும் அழிக்க வல்லவர், நம்மோடு என்று உயிரோடு இருப்பார் என்பதை இறுதியாக நமக்கு இந்த நற்செய்தியானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, புது படைப்பாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றார். எந்த தீமைக்கும் எந்த விதமான விரக்திக்கும் ஆளாகாமல் தொடர்ந்து அவரை நாம் பற்றி கொள்வோம். ஆமேன். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன்னன்பில் இணைந்து தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரை, எங்கள் சாவை தமது சாவால் அடித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினுடைய கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்தலும். மரித்த எம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. உயிர் தாண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி
புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.